ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்கா உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடத்துக்கு குரு என்ன பண்றாருன்னா புதிய தொழில், புதிய வருமானம், இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை இதெல்லாம் கொடுக்குறார். ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் நல்ல இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஆனா இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணிட்டார்? பெருசா ஒன்றும் பண்ணல, பெரிய வருமானத்தை ஒன்றும் கொடுக்கல. கஷ்டப்பட்டா இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, வருமானமே இல்லை, நான் நினைச்ச மாதிரி இல்லை, நமக்கு அந்த மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். மற்றபடி சனி பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி நல்லாவே இருக்கு. யார்கிட்டையும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி குரு பயிற்சி அதி அற்புதமா இருக்குது. நிறைய வருமானத்தை கொடுக்குறார், சிறப்பா தான் இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்த்த கடன் வரவு, எதிர்பார்த்த மக்களை சந்திக்கலாம். இதனால் வரைக்கும் பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் போய் பார்த்தோன்னே வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு நல்ல மாற்றம் இருக்குது, நல்ல ஏற்றம் இருக்குது, நல்ல உத்தியோக வருமானங்கள் இருக்குது. வேலை செய்யற இடத்துல இது வரைக்கும் சொல் பேச்சு கேட்காம புதுசா சொல்ற கேட்டுக்குவாங்க. இல்லை புது ஆட்களை அந்த இடத்த நிறைவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்ம மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் சில விஷயங்கள்ல, அவ்வளோதான். மற்றபடி உத்தியோகம், வருமானம், தொழில் எல்லாம் இருக்கு. மனைவி மக்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பசங்களை கொஞ்சம் கவனிச்சிங்க. பசங்களுடைய படிப்பை கவனிச்சிங்க. பசங்களுடைய உடல் ஆரோக்கியம் கவனிச்சிங்க. பெற்றவங்க பெரியவங்க அவங்கள பார்த்துங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பட்டீஸ்வரர் துர்க்கை வழிபாடு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கங்க. உத்தியோக மேன்மையெல்லாம் தாராளமாக உண்டு. நல்லா இருக்குது மகரத்துக்கு.